எல்லோரும் சம்பாதிக்கிறோம், எல்லோரும் சேமிக்கிறோம், எல்லோரும் முதலீடு பண்றோம். ஆனா நம்முடைய பெரிய ஃபைனான்சியல் கோல்ஸை உரிய நேரத்தில் நம்மளால அடைய முடிகிறதா? பெரும்பாலும் இல்லை அப்படின்ற பதில் தான் நமக்கு கிடைக்குது. ஒரே ஒரு சின்ன முதலீட்டு தவறு கூட நம்முடைய மொத்த ஃபைனான்சியல் ஜேர்னியை பாதிச்சிடும். 1 கோடி என்ற இலக்கை அடைய நினைக்கிறவங்க சரியான முதலீடு பண்றது மட்டும் முக்கியம் இல்லைங்க. தவறுகளை அறவே தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை நமக்கு இருக்கு. அதுக்கு தேவை சரியான கைடன்ஸ். இந்த கைடன்ஸை தான் நாம ஜூன் 6ஆம் தேதி நடக்கிற இந்த வெபினார்ல உங்களுக்கு கொடுக்க போறோம். 1 கோடி என்ற இலக்கை எப்படி அடையலாம், முதலீட்டு தவறுகளை எப்படி தவிர்க்கலாம், சரியான முடிவுகளை தொடர்ந்து எப்படி எடுக்கலாம், இதை பத்தி எல்லாம் நாம பேச போறோம். ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வாங்க ஜூன் 6ஆம் தேதி பேசி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். இலக்கு 1 கோடி, உங்களால் முடியும். முதலீட்டாளர்கள் தாமாக உருவாக்கிய போர்ட்ஃபோலியோஸை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் காமனா இருக்கு. மாதந்தோறும் நூற்றுக்கணக்கான முதலீட்டாளர்கள் எங்களிடம் வந்து தங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ரெவ்யூ பண்ணிக்கிறாங்க. இந்த ரெவ்யூ மூலமாக நாங்கள் அவர்களுக்கு அவங்க போர்ட்ஃபோலியோல என்னென்ன தவறுகள் இருக்கு அப்படிங்கிறத வெறுமனே சுட்டி காட்டுறோம். அதே நேரத்தில் எதெல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாக அடையாளம் காட்டுறோம். எதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு அடையாளம் காட்டும் போது அதை பத்தி அந்த முதலீட்டாளர் எதுவும் செய்ய தேவையில்லை. அப்படியே அந்த முதலீடுடன் டிராவல் பண்ணாலே போதுமானது. பட் தவறுகள் என்று சுட்டி காட்டும் போது அந்த தவறில் இருந்து அந்த முதலீட்டாளர் வெளியேற வேண்டும். அதற்கான தேவை இருக்கு. பட் நாங்கள் அந்த முதலீட்டாளரை வற்புறுத்துவது இல்லை. அவங்களாகவே தான் அந்த முடிவை எடுக்கிறாங்க. தவறிலிருந்து வெளிவரும்போது ஏற்கனவே இவங்க நல்ல முதலீடுகள் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு முதலீட்டுல இந்த பணத்தை போட்டாங்கன்னா பிழைகள் இல்லாத, தவறுகள் நேராத ஒரு போர்ட்ஃபோலியோவை அவங்க தங்களுக்கு கொடுத்து கொள்ள முடியும். இது ஒரு முதலீட்டாளன் தனக்கு ஆற்ற வேண்டிய அடிப்படை சேவை. முக்காவாசி பேரு இந்த சேவையை தங்களுக்கு வழங்குவதில் தவறுகிறார்கள். இந்த சேவையினுடைய மதிப்பு என்ன என்பதையும் அளவிடுவதில்லை. நான் எனக்கு என்ன செய்து கொள்ள வேண்டுமோ அந்த சேவைக்கு கூட ஒரு மதிப்பு இருக்கிறது. இப்போ ஒரு முதலீட்டாளனா நான் எனக்கே அட்வைஸ் கொடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். என் போர்ட்ஃபோலியோ ஒரு சப்ஸ்டான்சியல் சைஸ் உள்ள போர்ட்ஃபோலியோ. அந்த போர்ட்ஃபோலியோல குறைஞ்சபட்சம் இவ்வளவு ரூபாய் போட்டாதான் ஒரு முதலீட்டுல எனக்கு தேவையான ரிட்டர்ன் கிடைக்கும். அப்பதான் போர்ட்ஃபோலியோக்கு ஓவரால் ரிட்டர்ன் கிடைக்கும். நான் வளர வளர என்னுடைய முடிவுகளின் சைஸ் கூடிக்கொண்டே போகிறது. 1 லட்சம் ரூபாய் போர்ட்ஃபோலியோ இருந்த அன்னைக்கு ஒரு முடிவினுடைய அளவு 5000 அதிகப்படியா இருந்தா 10,000 இருந்தா போதும். 10 கோடி ரூபாய் போர்ட்ஃபோலியோ இருக்கும்போது அதே முடிவினுடைய சைஸ் குறைந்தபட்சம் 25 லட்சம், அதிகபட்சம் 1 கோடி கூட போகலாம். 1 கோடிக்கு எடுக்கக்கூடிய ஒரு முடிவுல தப்பு பண்ணாக்கா, அந்த முடிவு ஃபெயில் ஆச்சுனாக்கா, அந்த ஸ்டாக் சரிந்தால் 50 to 70 லட்சம் ரூபாய் லாஸ் வரும். 50 to 70 லட்சம் ரூபாய் லாஸ் வந்துச்சுனாக்கா என்ன நடக்கும்னாக்கா, அந்த போர்ட்ஃபோலியோல மற்ற சின்ன சின்ன கம்பெனிஸ் எடுத்து கொடுத்த லாபத்தை இந்த பெரிய கம்பெனி விழுங்கிவிடும் முதலை மாதிரி. இந்த போர்ட்ஃபோலியோ ரிவ்யூல நான் பார்க்கக்கூடிய தவறுகள் எல்லாமே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல தெரியுது. அதுதான் பிரச்சனையே. பெருவாரியான முதலீட்டாளர்கள் தாமே முதலீடு செய்த இடங்களில் அவங்களுடைய பிக்கெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் லுக்கிங் குட். சிக்கல் அங்கதான் இருக்கு. இப்போ உங்க பிக்கெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நாட் லுக்கிங் குட் அப்படின்னாக்கா, நீங்க அதிலிருந்து
மீண்டு வந்தாதான் போர்ட்ஃபோலியோ வில் ஸ்டார்ட் லுக்கிங் குட். முதலீட்டாளர்கள் தங்களை தாமே ஏமாற்றிக்கொள்ள என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, அது வந்துடும் அது வந்துடும்னு இந்த ஆமீர் கான் படத்தில் இப்படி போட்டு ஆல் இஸ் வெல் பண்ணுவார் பாருங்க, அந்த மாதிரி வேண்டுதல் இருக்காங்க. நம்பிக்கை, வேண்டுதல். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் ஹோப் அண்ட் பிரேயர். ஹோப் அண்ட் பிரேயர் என்றைக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இல்லை. அதனால் எந்த பாசிட்டிவ் விளைவுகளும் முதலீட்டு உலகில் வராது. மிக தெளிவான ஒரு பாதை தெரிந்தால் ஒழிய ஒரு முதலீடு தோற்ற பின் மீண்டு வருவதற்கு ரொம்ப நாளாகும். பல நேரங்களில் மீளாமலே போய்விடும். இதுதான் எனக்கு மற்றவர்களுடைய போர்ட்ஃபோலியோவை ரெவ்யூ பண்ணும்போது வரக்கூடிய ஒரே வருத்தம், அச்சம், சந்தேகம், கேள்விக்குறி எல்லாமே. இன்வெஸ்டர்ஸ் இதை பற்றி அதிகம் கவலைப்படுறது இல்லைங்கிறதா என்னுடைய அப்சர்வேஷன். ஏன்னா அவங்க ஹோப் அண்ட் பிரேயரை ஸ்ட்ராட்டஜியாக வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை இன்வெஸ்டர்ஸ் இன்னைக்கு புரிஞ்சுக்கலன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒருவேளை மார்க்கெட் கடினமான ஒரு காலச்சூழலை சந்தித்தால் அன்னைக்கு மாற்றங்களை செய்வதற்கு இட் மே பிகம் அ பிட் டூ லேட். ஏன்னா சில முதலீடுகள் அந்த லாஸ்ட் லெக் ஆஃப் த மார்க்கெட் கடைசியாக விழும்போது மேக்சிமம் விழும். அப்போ அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு அதை விற்கிறதுக்கு மனமே வராது. ஆனால் அன்றைக்கும் மற்ற முதலீடுகள் அதை விட சிறந்த வாய்ப்புகளை தரும் என்பதும் உண்மை. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு முதலீட்டில் நம்ம பணத்தை போட்டோம், கார்பரேட் கவர்னன்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. நம்ம போட்ட காசு 100 ரூபா 40 ரூபா ஆயிடுச்சு. அப்போ 2 நாளில் பணத்தை வெளியே எடுத்துட்டு இந்த தப்பை நம்ம இனிமேல் செய்யக்கூடாது, இங்கேருந்து மீண்டு வரணும், எங்கே போட்டால் இந்த 40 மறுபடியும் 100 ஆகும்னு யோசிச்சு போட்டதில் 40 100 ஆகலை, 200 ஆயிடுச்சு. இப்போ அந்த 40 மறுபடியும் 100 ஆகும்னா அதே ஸ்டாக்ல நான் உட்காந்துருந்தேன்னா அந்த ஸ்டாக் 0க்கு போயிடுச்சு. தோல்வி என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. முதலீட்டில் தோல்வி அடைவது சகஜம். 10 முடிவுகள் எடுத்தால் ஒரு முடிவு தோல்வியில் முடியும். சில நேரங்களில் 4-5 முடிவுகள் கூட தோல்வியில் முடியும். ஆனால் தோல்விகளை களைந்து வெற்றியை நோக்கி பயணிப்பதுதான் முதலீட்டின் அடிப்படை ரகசியம். இதை யாரும் சொல்ல மாட்டார்கள். இதை எந்த இன்ஃப்ளூயன்சரும் சொல்ல மாட்டான். என்ன ரீசன்னா, அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தோல்வியே அடையலை அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதா அவனுடைய நோக்கம். லார்ஜர் தென் லைஃபா தன்னை காட்டிக்கொள்வதுதான் ஒரு இன்ஃப்ளூயன்சருடைய அடிப்படை ஸ்ட்ராட்டஜி, பொசிஷனிங். எப்படி சினிமா நடிகர்கள் தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் பண்றாங்க. தோல்விகளை பற்றி பேசவே மாட்டார்கள். அதை பற்றி எந்த மென்ஷனும் வராது, ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். தினமும் ஒரு சின்ன வெற்றியா இருந்தாலும் சுண்டைக்காய் மேட்டரை பெருசுப்படுத்தி பேசுறது தான் இன்ஃப்ளூயன்சிங். இது எல்லா மொழிகளுக்கும் பொருந்தும். ஏன்னா தான் தவறு செய்தேன் என்று சொன்னால் அவர்களுடைய ஃபாலோவிங் குறைஞ்சிரும், வியூஸ் குறைஞ்சிரும், பார்க்க வரவங்க கொடுக்குற காசு குறைஞ்சிரும். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. பல பேர் வெபினாரை வச்சே பழப்பு நடத்துறாங்க, அதுவும் போயிடும். ஸோ அதனால ஒரு பிம்பத்தை கட்டமைத்து தோல்வி என்பது இல்லாத உலகத்தில் தாங்கள் வாழ்வது போல உங்களுக்கு ஒரு மாயையை கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களை தொடர்ந்து நீங்கள் போகின்ற பாதையில் நீங்கள் தோல்வியை தவிர்க்கவே முடியாது. ஸோ இந்த முரண்பாட்டை இன்வெஸ்டர்ஸ் டீல் பண்ணதான் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்க, இல்ல அவர் சொல்லியிருக்காரு வந்துடும் அப்படின்னு வெயிட் பண்றாங்க. இந்த தனிநபர் துதிபாடல் முதலீட்டில் உதவாது. முதலீட்டின் மீது தான் முழு நம்பிக்கை வளர வேண்டும். ஒரு பர்சன் மேல நீங்க அதிக மரியாதை வச்சு அவர் பண்ற தப்பையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா அந்த தப்பு அந்த பர்சன்னால சால்வ் ஆகாது. நீங்க தான் அந்த தப்புல இருந்து வெளியேறணும். இதுதான் ஃபாலோ பண்ணி மற்றவர்களிடம் முதலீட்டு யோசனைகளை கடன் வாங்கி முதலீடு செய்பவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயம். எனக்கு சந்தைக்கு வந்த நாள்லேருந்து எத்தனையோ நண்பர்கள் பல முதலீட்டு யோசனைகளை சொல்லியிருக்கிறார்கள், பல நிறுவனங்களை பரிந்துரைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நான் கண்ண மூடிட்டு வாங்க மாட்டேன்.
நான் என்னுடைய வேலையை பண்ணி முழுசாக ரிசர்ச் பண்ணி அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அது நல்லா இருக்கு அப்படிங்கிறத நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு எனக்கு அந்த நம்பிக்கை முழுவதுமாக வந்த பிறகு இவர் இந்த காரணங்களுக்காக இந்த நிறுவனத்தை பரிந்துரை செய்தால் அதை விட எனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ரீசன்ஸ் கிடைச்சிருக்கான்னு நான் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு தான் வாங்குவேன். பல நேரங்களில் இந்த ஜேர்னியில் நான் போகும்போதே அந்த டிராவல்லையே அந்த ஸ்டாக் அல்லது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது அந்த நாட்டில் செய்யக்கூடிய முதலீடு இது எல்லாமே அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். நான் அந்த முதலீடை தவிர்த்து விடுவேன். அதுக்காக நான் போய் அந்த பர்சனோட ஆர்கியூ பண்ணுறதோ நீங்கள் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறதோ என்னுடைய வழக்கம் இல்லை. இல்லைப்பா எனக்கு முடியல, பணம் இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல அப்படின்னு மைல்டாக சொல்லிட்டு போயிடுவார். இதில் என்ன வேடிக்கைன்னா இந்த மாதிரி பரிந்துரை சொல்பவர்கள் உங்களை அவர்கள் சொன்ன பரிந்துரையை வாங்க ரொம்பவே அழுத்தம் கொடுத்து நிர்பந்திப்பார்கள். என்ன ரீசன்னாக்கா, இந்த பரிந்துரை சொல்லும் வழக்கம் இருக்கே அதன் நோக்கமே மற்றவர்கள் வாங்கினால் இவர்கள் ஏற்கனவே வாங்கிய முதலீடு மதிப்பு கூடும் என்பதுதான். மற்றவர்கள் மீது அக்கறை இல்லை. இப்போ டிவியில போய் ஒருத்தன் சிஎன்பிசிலையோ இடி நவுலையோ என்டிடிவி ப்ராஃபிட்லையோ போய் ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணுறானாக்கா அவன் ஏற்கனவே அதை வாங்கி வச்சுட்டான், அவன் கஸ்டமர்லாம் அதை வச்சிருக்கான். அதை போய் டிவியில் சொல்லும்போது முதல் முறையாக அதை பார்க்கக்கூடியவர்கள் ஆஹா ஃபென்டாஸ்டிக் இதை நம்ம இப்பவே வாங்கணும்னு ஃபோனை திறந்து உடனே வாங்குவாங்க. அப்போ அந்த இடத்துல சொல்றதுக்கான நோக்கமே இப்படி வாங்க வைப்பது தான். ஒரு நண்பர் இருந்தார், ஒரு கூட்டத்தில் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, ஒரு மீட்டிங்கில் ஒருத்தன் எப்போவுமே பெரிய லிஸ்ட்டு கொண்டு வருவான். அவங்ககிட்ட இருக்கிற ஸ்டாக் எல்லாத்தையும் சொல்லுவான், இதை வாங்கலாம், இது இப்படி, இந்த கம்பெனி மாதிரி உலகத்தில் கம்பெனியே கிடையாது, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது, வாங்குங்க வாங்கிக்கிட்டே இருங்கன்னு இந்த ஆடியோவில் இன்னைக்கு கத்திரிக்காய் வெண்டைக்காய் காய்கறி விற்கிற மாதிரி இவர் இந்த மீட்டிங்கில் பேசிக்கிட்டே இருப்பார். அந்த பக்கம் ஒருத்தர் பொறுமையாக உட்காந்துருப்பார். நேராக கேட்பார், நீங்கள் இந்த ஸ்டாக் ஏற்கனவே வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேன். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இது எவ்வளோ பெரிய பொசிஷன்? ரொம்ப சின்ன பொசிஷனா பெரிய பொசிஷனா? நேராக கேட்பார். பரிந்துரை செய்யறதுக்கு இவன் எடுத்துக்கிற உரிமையை திருப்பி அவன்கிட்டயே போட்டு காட்டிடுவார். பொருள் அவன் பொருளை வச்சு அவனையே போட்டுருவார். அந்த பதிலே தெரிஞ்சிடும் இவன் எந்த அளவுக்கு அதில் பணம் போட்டிருக்கான், எதனால் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறாங்கிறது. இப்படி உடச்சி ரொம்ப க்ரூடாக பண்ணியெல்லாம் இன்னொருத்தருடைய யோசனையை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணுமான்றது எனக்கு அப்பெல்லாம் தோணும். பட் தவறான பரிந்துரைகள் மூலமாக மற்றவர்கள் அடையக்கூடிய வலி, அவங்க படக்கூடிய வேதனை, இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை அவர் செஞ்சது சரியோ அப்படின்னு கூட சில நேரங்களில் தோணுது. இன்றைக்கு முதலீட்டாளர்கள் முதலீட்டு தவறுகளை தாமாக செய்வதை விட மற்றவர்கள் பரிந்துரையில் தான் செய்கிறார்கள் அப்படின்னு நான் உறுதியாக நம்புறேன். ஏன்னா இன்ஃப்ளூயன்சர் சூழ் உலகு அவர்களை அந்த இடத்தில் வைத்திருக்கிறது. நான் ஒரு முதலீட்டாளனாக ஆரம்பித்த காலத்தில் இருந்ததை விட இன்னைக்கு பல 1000 மடங்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு 5 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு இன்னைக்கு 500 பேர் 1000 பேர் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அது ட்விட்டரில் இருக்கும், யூடியூப்ல இருக்கும், இன்ஸ்டாகிராமில் இருக்கும், உங்கள் ஆஃபீஸ் லஞ்ச் டேபிளில் இருக்கும், எல்லா இடத்துலையும் இது ஓடிக்கிட்டு இருக்கு. வாட்ஸ்அப் குழுமங்களில் இருக்கும், டெலிகிராம் குரூப்ஸில் இருக்கும், எல்லா இடத்துலையும் இது நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸில் இருந்து வெளியே சுயமாக சிந்தித்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை சரியா பண்ணா தான் ஒரு முதலீட்டாளன் தவறுகளில் இருந்து வெளியேறுவான், அதிலிருந்து மீண்டு வருவான், தன் போர்ட்ஃபோலியோவை நாளை ஒரு நல்ல இடத்திற்கு கொண்டு செல்ல என்னெல்லாம் தேவையோ அந்த மாற்றங்களை உறுதியாக செய்வான். உறுதியுடன் செய்த மாற்றங்களுடன் பொறுமை கொண்டு பயணிப்பான். வெற்றி வரும் வரை அவன் காட்டக்கூடிய அந்த பொறுமையும் காத்திருப்பும் வெற்றியை அவனுக்கு உறுதிப்படுத்தும். அப்படிப்பட்ட வெற்றியை நோக்கி தான் இன்றைக்கு முதலீட்டாளர்கள் பயணிக்க வேண்டும். மாற்றம் நடந்தால் மட்டும்தான் வெற்றி வரும். மாற்றத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.